ஹலோ. ஹலோ, நான் ஃபேஷன் டிசைனர் பவித்ரா பேசுறேன் மேம். சொல்லுமா. வினய் சாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதான் சார் எப்ப ஃப்ரீயா இருப்பாருன்னு கேக்கலான்னு கால் பண்ண மேம். வினய் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கான். நீ இப்பவே வந்து எடுத்துட்டு போயிடுமா. ஓகே மேம், தேங்க்ஸ். சரி. அக்கா பயங்கர போர் அடிக்குதுக்கா. இப்படியே காஃபி குடிச்சிட்டு நீ சமைக்கிறத சாப்பிட்டு சோஃபாவை தேய்ச்சிட்டு உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் மங்குனி மாம்சம் ஆயிருவேன். எல்லா கல்யாண வேலையும் நீயும் மாமாவும் மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா நான் அந்த வேலையை பார்த்துட்டு சுறுசுறுப்பா இருப்பேன்ல. டேய், இது உன் அக்கா வீடா இருந்தாலும் நீ இங்க கெஸ்டா தான் வந்து தங்கியிருக்க. கல்யாண வேலைய பாக்குறேன்னு நீ ஏதாவது பண்ண போய் நம்ம சொந்தக்காரங்க யாராவது அதை பாத்துட்டா உங்க மாமாவை தான் தப்பா பேசுவாங்க. நீ கல்யாணத்தன்னைக்கு தாய் மாமா செய்ய வேண்டிய சடங்கை மட்டும் செஞ்சாலே போதும். அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அக்கா சீரியஸ் சடங்குங்கிறது கடமை, நான் கேட்கறது வேலை. இந்த குடோன்ல இருக்கிறது தூக்கிட்டு அந்த குடோன்ல இருக்கிறது, அந்த குடோன்ல இருக்கிறது தூக்கிட்டு வந்து இந்த குடோன்ல இருக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ, மே கம் இன். அதான் வந்துட்டியா? அப்புறம் என்ன, வந்ததுக்கு அப்புறம் மே கம்பெனி இங்கிலீஷ்ல கேட்கிற ஒரே ஆள் நீதான் மாப்ள. கரெக்ட். உட்காரலாமா? உங்க வீட்டு சோஃபா உட்காரு. இல்ல கவுன் தம்பி ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருந்தது, அதான் காலிங் பெல் அடிச்சு உள்ள வந்தேன். ஆமா, ரகசியத்தை இப்படி ஹால்ல உட்காந்து பப்பரப்பையான்னு பேசுவாங்க பாரு. மாப்ள உனக்கு பாம்பு காது, என்ன பேசிட்டு இருக்கோங்கிறது ரூம்ல இருந்து கேட்டுட்டு தானே வந்தேன். கரெக்டா? லைட்டா கேட்டுது, அதான் என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் பரபரப்பா நடக்குது போல இருக்கே. சரி, நானும் சும்மா தான் இருக்கேன். எனக்கு அதை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா நானும் பண்ணிட்டு இருப்பேன்ல. ஏன் மம்சு, கல்யாண மாப்பிள்ளனா டைரக்டா மண்டபத்துல வந்து தாலி தான் கட்டணுமா என்ன? ஆனா போ மாப்ள, நானும் இவ்வளவு நேரம் எனக்கு ஒரு வேலை கொடுந்தா கேட்டுட்டு இருந்தேன். எங்க அக்கா என்னமோ நீ சீர் செஞ்சா போதும், உனக்கு வேலை கொடுத்தா சொந்தக்காரங்க ஏதாவது அது இதுவும் பேசுவாங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கா. நீ கல்யாணம் மாப்ள, உனக்கு ஏதாவது வேலை கொடுப்பாளா? உன் வேலையில கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மாப்ள. இல்ல, இந்த சட்னி அரைக்கிறது துணி துவைக்கிறது அந்த வேலையை சொன்ன மாப்ள. சரி, ஆக்சுவலா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே எனக்கு ஒரு வேலையை கமிட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன வேலை மாப்ள? அது ப்ரீ வெட்டிங் ஷூட். என்னது? அக்கா அதாக்கா ப்ரீ வெட்டிங் ஷூட்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிளையும் விவசாயே இல்லாம பார்க் பீச்சுன்னு போய் அப்படிக்கா இப்படிக்கா போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுப்பாங்களே, அதான். இந்த சினிமா ஷூட்டிங் மாதிரியா? யாருக்குரிய ரெண்டு ஒண்ணுதான், பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இருக்காது. நீ சொல்ற மாதிரி போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்தா நல்லாதான் இருக்கும். ஆனா உங்க அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரே. நீயே சொல்லிட்டே எடுத்தா நல்லா இருக்கும்னு, அப்புறம் எதுக்கு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? ஏண்டி, உன் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நானா வாலண்டரியா வந்து ஹெல்ப் பண்ணா நான் எதுக்காக இந்த உதவி எல்லாம் பண்றேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம வெறும் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு பணம் இருக்கவன்ட்ட போயிருவியா? என்னோட எல்லா வேலையும் விட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு நான் சும்மா நிக்கணுமா? அஸ்வின், பாத்து பேசுங்க. நானே பல பிரச்சனையில இருக்கேன். தேவையில்லாம பேசாம போனை வச்சுட்டு போங்க, இல்லைன்னா கண்டபடி திட்டி விட்டுருவேன். திட்டு? யாரு வேண்டான்னு சொன்னா? உங்ககிட்டதான் நிறைய இருக்குமே. அந்த பேங்க்கார லோக்கல் பாஷையில திட்டினதெல்லாம் பெட்டில போட்டு வச்சிருப்பிய, அதுல கொஞ்சம் எடுத்து விட கேப்போம். டேய், மரியாதை கெட்டுரும். போனை வை. முடியாதடி, என்னடி பண்ணுவ? என்னமோ நீதான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் மாதிரி சீன் போடுற. இனிமே அப்படி எல்லாம் சீன் போடக்கூடாது, அடக்கி வாசிக்கணும், புரிஞ்சதா? சசி ஆரம்பத்திலே உன்னை பத்தி சொன்னான், அவ பேச்சு அப்பவே நான் கேட்டிருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? உன் பேச்சையும் சிரிப்பையும் காட்டி என்னை ஏமாத்திட்டல. இங்க பாரு அஸ்வின், நான் இப்பவும் சொல்றேன், உன்னை நான் என் ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், இப்பவும் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். நீயா கற்பனை பண்ணிக்கிட்டதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், எல்லா பொண்ணுங்களும் இதே தாண்டி சொல்றீங்க. என்ன மாதிரி அப்பாவே ஒரு பையன் கிடைச்ச உடனே அவங்கிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிட்டு கடைசியா ஃப்ரெண்டா தான் பழகுனேன்னு கழட்டி விட்டுட்டு போயிடுவீங்கல்ல. நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சுதாண்டி உனக்கு லோன் கிடைக்க விடாம செஞ்சேன். இப்பதாண்டி எனக்கு நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. அஸ்வின், எனக்கு இது ஒண்ணு புதுசு இல்ல. நான் எப்ப சென்னையில வந்து இறங்குனனோ அப்பல இருந்தே ஒவ்வொருத்தரையும் நம்பி நம்பி ஏமாந்துட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, நீ எனக்கு ஒண்ணு ஃபர்ஸ்ட் இல்ல, 10வது ஆள். போன வை. மித்ரா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருந்தா எப்படி? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சார். நான் ஒரு தனி மனுஷி.
எனக்கு எங்க இருந்து பிரச்சனை வரப்போகுது? சரி ஓகே, அப்போ உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? ம்ஹும். அப்ப ஏன் நீ ஏன் நிலைமை புரிஞ்சுக்க மாட்டேன்ற? மித்ரா, இன்னும் ஜஸ்ட் 5 days தான் இருக்கு. ஏய், எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்? என்ன மித்ரா, நீ கொஞ்சம் கூட அதை பத்தின கவலையே இல்லாம இருக்க? என்னாலாம் நைட்டு தூங்கவே முடியல, பயங்கர டென்ஷனா இருக்கு. சார், எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? உங்க இடத்துல வேற யாராவது தாலி கட்ட போறாங்களா? மணவரையில உட்கார்ந்து பொண்ணு கழுத்துல நீங்க தானே தாலி கட்டுறீங்க. அங்க எல்லார் முன்னாடியும் எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போங்க. இல்ல, இந்த பொண்ணுக்கு நீங்க தாலி கட்டியே தீரணும்னு யாராவது உங்ககிட்ட மல்லு கட்ட போறாங்களா என்ன? மித்ரா, என்னால அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஏன் முடியாது சார்? கூட்டத்தை பார்த்தா பயமா? தைரியமா சொல்லுங்க சார். இங்க பாரு, தைரியம் அப்படி இப்படின்னு சொல்லலாம் என்ன உசுப்பேத்தன்னு நினைக்காத. ஏய், நான் ஆல்ரெடி அப்பா அம்மா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். இங்க பாரு, என்னால அதுல இருந்தெல்லாம் மீறவே முடியாது. அம்மா இங்க பாரு, இப்ப கல்யாணம் பண்ண யாருன்னு நீ கண்டுபிடிச்சே இல்லையா? இல்ல சார், எனக்கு தெரியல. என்ன மித்ரா அது இவ்ளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? ஏய், நீ சொன்னதுனாலதான் அந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிச்சேன். இப்ப எனக்கு என்னங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? சார், நான் தான் சொன்னேன், இல்லன்னு சொல்லல. இன்னும் 5 நாள் முழுசா இருக்கு, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? நம்ம ஊர்ல கடைசி நேரத்துல கூட கல்யாணம் நின்னு போயிருக்கு. ஹலோ, நாம ஏன் அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணோம்? இப்பவே அந்த பொண்ணு யாரும் கண்டுபிடிச்சா நமக்கு ஈஸியா இருக்கும்ல. இந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன்லாம் இருக்காது மித்ரா. சார், பொண்ணு யாருன்னு தெரிஞ்சவங்க 3 பேர் தான். டாக்டர், வாசுகி மேடம், தர்மன் சார். இதுல யார்கிட்ட போய் நான் கேட்க முடியும்? டாக்டர் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு என்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணட்டும்? சரி சார், நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். இப்ப அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய், அந்த பொண்ணுகிட்ட என்ன பத்தின உண்மையெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவல்ல? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏய், இங்க பாரு, எனக்கு ஒரு ஜஸ்ட் 10 minutes மட்டும் வாங்கி கூட. அந்த பொண்ணு மனச நான் ரொம்ப ஈஸியா மாத்திருவேன். ஓகே சார், நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த 4 நாள் தான் பொண்ணு சீக்கிரட்டா வச்சுக்க முடியும். கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு வெளியில வந்துதானே ஆகணும். அப்போ ஒரு 10 நிமிஷம் தனியா பேசுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்காமலையா போயிடும்? அப்ப உங்க முழு திறமையும் காட்டுங்க. ஆமா, இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் நான் பைத்திய மாதிரி அலையணும் பாரு. எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அழாத மித்ரா, ஐயோ அழாத மித்ரா, சொல்றல அழாத, சரியாயிடும். அழாத மித்ரா, அழாதடி. எப்படி உள்ளுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு உன்னால சிரிச்சு பேச முடியுது? சத்தியமா சொல்றேன்டி, வேற ஒரு ஆளா இருந்தா இந்நேரம் ஆளை விடுங்கடா சாமின்னு ஓடியே போயிருப்பாங்க. சரி, இதெல்லாம் டாக்டருக்கு தெரியுமா? இல்லடி, எனக்கு ஊர்ல ஃபேமிலி இருக்கிறது, என் கடன் பிரச்சனையெல்லாம் தெரியாது. ஆனா சென்னைக்கு வந்து தப்பான ஆளுங்க கிட்ட மாட்டினது, ஸ்டேஷனுக்கு போனது, இதெல்லாம் அவருக்கு தெரியும். இத நீ அவர்கிட்ட சொல்லிருக்கலாம். ஏன்னா அவர் உன் கதையை கேட்டுட்டு கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சரி, இப்ப அடுத்து என்ன பண்ண போற? அதாண்டி எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இதுல என்ன மித்ரா உனக்கு குழப்பம்? ஸ்ட்ரைட்டா ராமகிருஷ்ணன் சார் கிட்ட போய் உன்னோட பிரச்சனைய சொல்லு, அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல தீபா, இப்ப அவரே வினய் சாரோட பிரச்சனை, கல்யாண பிரச்சனை, அது இதுன்னு ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்காரு. இந்த நேரத்துல நான் போய் நின்னா நல்லா இருக்குமா? அவரை விட்டா நமக்கு வேற வழியே இல்லடி. உன்னோட பிரச்சனையை அவரால மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். நீ நம்பிக்கையா போய் கேளு, அவர் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. தீபா, எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு தீபா. நீயும் என் கூட வரியா? நம்ம போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா வரேன்டி. நாளைக்கு முதல் வேலை நமக்கு அதுதான். போலாம். இந்தா.
வா மித்ரா. என்ன பக்கத்தானே வந்தீங்க? பின்ன ஏன் தயக்கம்? அங்கேயே நின்னுட்டீங்க? இல்ல டாக்டர், நீங்க கெஸ்ட் கூட பேசிட்டு இருந்தீங்க, அதான். ஓகே, நானும் இவ்வளவு நேரம் உன்னதான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன் இவ்வளவு லேட்டு? அதான் வந்துட்டோம்ல. சரி சரி, பரவாயில்ல. பாத்தியா, இப்ப வீடு எப்படி இருக்கு பாரு. இவ்வளவு நாள் டல்லா இருந்த வீடு பிரைட் ஆயிடுச்சு. வாசுகி முகத்துல, என் முகத்துல எல்லாம் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் சிரிப்பு எட்டி பார்க்குது பாரு. வினய்க்கு கல்யாணம் பண்ணணும்னு வாசுகி சொன்னப்போ நானும் டென்ஷன் ஆனதான். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப உணர்றேன். கெட்டது நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணத்தை இப்பதான் நான் ஃபீல் பண்றேன். வினய் கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்துருச்சுன்னா அதுவே போதும், வேற எதுவுமே வேணாம். ஆமா மித்ரா, இந்த கல்யாணமே எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு வந்துரும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுமா. கண்டிப்பா டாக்டர். டாக்டர், அது ஒரு ஹெல்ப் வேணும். யாருக்கு? எனக்கு தான் டாக்டர். ஓ, உனக்கு தானே, பண்றமா. அதுக்கு பதிலா நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. டாக்டர், என்னன்னே கேட்காம என்ன உதவியா இருந்தாலும் நான் பண்றேமா, போதுமா? ஆனா இப்ப இல்ல, இந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசலாம், சரியா? ஷியோர் டாக்டர். இப்போ நீங்க ஏதோ ஹெல்ப் சொன்னீங்க. மறந்துட்ட பாரு. ஒரு ஒர்க் அண்ட் சர்ப்ரைஸ்மா. நீ இன்னும் வினய் கட்டிக்க போற பொண்ண பாக்கல? இல்ல டாக்டர். இன்னைக்கு பாத்துரலாம். 1 minute. இது பொண்ணோட நிச்சயதார்த்த பட்டு புடவை. இத கொண்டு போய் நந்தினி வீட்டுல கொடுத்து இங்க வரும்போது கட்டிக்கிட்டு வர சொல்லு. இது அட்ரஸ்மா. ஓகே டாக்டர். அப்புறம் மித்ரா, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்து பொண்ணு எப்படி இருக்கா, வினய்க்கு பொருத்தமா இருக்காளான்னு என்கிட்ட எல்லாம் சொல்லணும், என்ன? ஓகே டாக்டர். பாய் டாக்டர். பாய் பாய். போது இந்த மாதிரி ஊர் ஊரா அலையாம ஒரே ப்ராஜெக்ட்ல செட்டில் ஆயிருக்கலாம். அட, நம்ம பிளானே அதுதானம்மா. ஆனா இந்த நந்தினி பேரண்ட்ஸுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஏய், 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பக்கத்து வீட்டுல இருந்த நந்தினிக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்ப அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணோம். அந்த டாக்டரும் பைசா காசு வாங்காம நந்தினியோட உயிரை காப்பாத்தவும் செஞ்சாரு. இந்த கதையை நமக்கு சாதகமா இப்ப யூஸ் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு தெரியாது, இந்த ப்ராஜெக்ட கையில எடுத்ததும் நந்தினி குடும்பத்தை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த பிளான் பெருசா சக்சஸ் ஆகி வரும்போது அந்த நந்தினியோட அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த நேரத்துல பெரிய மீனுக்காக வெயிட் பண்ணாம கிடைச்ச மீனை புடிச்சிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம். அதனாலதான் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டு உடனே ஊரை விட்டு கிளம்பிட்டோம். ஆடிக்காரு கிடைக்கும்னு கனவு கண்டப்போ பழைய அம்பாசிடர் தான் கிடைச்சிருக்கு. பட் நத்திங் டு வரி. அதனால என்ன, அடுத்த ப்ராஜெக்ட்ல பெருசா பாத்திரலாம். ஆமா, நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு போக போறோம்? ஒசூர்? நோ, அங்க கொஞ்சம் கெடுபிடி ஜாஸ்தி. இப்ப நம்ம போக போறது காட்ஸ் ஓன் கண்ட்ரி, அதாவது கேரளாக்கு. கடவுளையே ஏமாத்த போறோமா? அது இன்னும் ஈஸி தான். இல்லம்மா, ஒருத்தர்கிட்ட கேட்டிருக்கேன். பேங்க் லோன் தான். ஒரு 2 நாள்னு டைம் கேட்டிருக்காங்க. கிடைச்சிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஐயோ, உனக்கு ஏன் மித்ரா நாங்க சொல்ற எதுவுமே புரிய மாட்டேங்குது. போன தடவை நடந்த மாதிரி இப்பவும் கடைசி நேரத்துல இல்லன்னு தான் சொல்ல போறாங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் மித்ரா. இல்லம்மா, இந்த தடவை கிடைச்சிருங்கிற நம்பிக்கை இருக்குமா? நம்பிக்கைன்னு சொல்லி நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டது போதும்டி. பணம் கொடுக்கறவன் ஒன்னும் சும்மா தூக்கி கொடுத்துட மாட்டான்.
அவன் எதிர்பார்க்கறத நாம கொடுக்கணும். அப்படி நம்ம கிட்ட என்னடி இருக்கு கொடுக்கறதுக்கு? வேண்டாம் மித்ரா. இவ்ளோ நாளா கௌரவமா வாழ்ந்துட்டோம். அதே கௌரவத்தோட செத்தம் போயிடுறோம். கஷ்டப்படாதம்மா. உன் அம்மா நான் சொல்றத கேளு. அதுதாண்டி நம்ம எல்லாருக்கும் நல்லது. அம்மா சொல்றதும் சரிதான். இனி நான் யாரை நம்பி வெயிட் பண்றது? நான் நம்பி வந்த டாக்டர் என்னை விட கஷ்டத்துல இருக்காரு. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். ஆனா நானும் ஊருக்கு வந்துடுறேன். நீ என்ன செய்யணும்னு விரும்புறியோ அது எல்லாரும் சேர்ந்தே செஞ்சிடலாம். ஆனா ப்ளீஸ்மா, 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணு. வேண்டாம் மித்ரா. ஒவ்வொரு நாளும் பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள எங்க உயிரே போயிடுது. இப்படி ஒவ்வொரு நொடியா சாகறதுக்கு ரேடியா போய் தொலைஞ்சிடலாம். ப்ளீஸ்மா, 2 நாள் வேண்டாம். நாளைக்கு ஒரு நாள் போதும். கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் கிளம்பிடுறேன். போதுமா? இதுதான் கடைசி. இதுக்கு மேலேயும் நீ ஏதாவது சொன்ன என்னால கேட்க முடியாதுடி. வாங்கி வச்சிருக்கிறத உங்க அப்பாட்ட கூட சொல்லாம சாப்பாட்டுல கலந்துருவேன். நீ எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோடி. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? என்னால முடியலடி மித்ரா, மன்னிச்சிடு. சரிம்மா, இனிமே உன்கிட்ட நான் டைம் எல்லாம் கேட்க மாட்டேன். கிளம்பி வந்துருவேன். நீ கண்ணை தொடச்சுக்கோ. சரி, நீ வை, நான் அப்புறமா பேசுறேன். சரிடி, உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஏய் தர்மா, எதுக்காக இப்ப கதவை மூடி லாக் பண்ற? ஏய், சஸ்பென்ஸ நீ சஸ்டெயின் பண்ண எனக்கு படபடப்பு அதிகமாகுதுடா. இப்ப சொல்ல புரியா இல்லையா? என்னாச்சு? சாரி ராம்கி. ஏய், என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா. மித்ரா, நீயாவது சொல்லுமா. ஏய், 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்ல போறீங்களா இல்லையா? ராம்கி, கூல் டவுன். நீ டென்ஷன் ஆனா நாங்க எப்படி சொல்றது? கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம நந்தினி ஓடி போயிட்டாளா ராம்கி? என்னடா சொல்ற? என்ன சொல்ற? ஆமா ராம்கி, மித்ரா அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. வீடு பூட்டி கிடந்திருக்கு. அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட விசாரிச்சதுக்கு அவங்க 20 நாளைக்கு முன்னாடி தான் குடி வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பத்தி வேற எதுவுமே தெரியாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. நானும் போன் பண்ணி பார்த்தேன். ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்போ என் மகனுக்கு கல்யாணம் நடக்காத தருமா? இல்லடா, நான் நல்லா விசாரிச்சுட்டேன். நம்ம நினைச்ச மாதிரி அவங்க நல்லவங்க கிடையாது, ஃப்ராடு.
பணத்துக்காக ஊர் ஊரா போய் பணக்காரங்களா பார்த்து இந்த மாதிரி வேலைகளை செய்யறவங்க. உண்மையான நந்தினி வீட்டு பக்கத்துல இவங்க இருந்திருக்காங்க. அவங்க கதையை கேட்டுட்டு அவங்கள மாதிரியே வந்து இங்க வந்து நம்மள ஏமாத்திருக்காங்க. அவங்களுக்கு பணம் தான் தேவைன்னா எவ்வளவு கேட்டதாலும் நான் கொடுத்துருப்பேனடா. ஏண்டா கடைசி நேரத்துல இப்படி பண்ணிட்டாங்க? டேய், எல்லாரும் வந்துட்டாங்கடா. இந்த நேரத்துல பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொன்னா என்னால தாங்கிக்க முடியலடா, தாங்கிக்க முடியல. இந்த விஷயம் வாசுவுக்கு மட்டும் தெரிஞ்சா அவளால தாங்கிக்க முடியாம உயிரையே விட்டுருவாடா. அவளை விடுறா, எனக்கே நெஞ்செல்லாம் அடைக்குதுடா. இத வாசுகி கிட்ட எப்படா சொல்லுவேன்? நீ ஏன் சொல்ற? ராம்கி, வேற வழி இல்ல. வாசுகி கிட்ட நீதான் எப்படியாவது பேசி புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் வந்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சிடலாம். டேய், பெரிய அவமானமா போயிருந்தா, பெரிய அவமானமா போயிடும். புரிஞ்சுக்க. டேய், நான் பேசாம செத்துறேன்டா. ஏய் ராம்கி, ஏன் முட்டாள் மாதிரி பேசுற? இல்லடா, இதுக்கு மேல நான் இருந்து என்னடா பண்ண போறேன்? என் ஒரே பையன், அவனுக்கு வராத நோய் வந்து கடைசி காலத்துல இருக்காண்டா. இந்த விஷயமும் வாசுகிக்கு தெரிஞ்சா அவ உயிரையே விட்டுருவாடா. அதையெல்லாம் நான் பாக்குறதுக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துடுறேன்டா, சேர்ந்துடுறேன். இவ்வளவு சொத்து பத்து இருந்தோம் என்னடா பிரயோஜனம்? சொல்லுடா, நான் எதுக்குடா வாழணும்? நீயே சொல்லு. இத்தனை நாள் கௌரவத்தோட வாழ்ந்துட்டேன்டா, அதே கௌரவத்தோட நான் செத்து போயிடலாம்டா. ஏய் ராம்கி, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இல்லடா, நான் கௌரவத்தோடவே செத்து போயிடுறேன்டா. அதே கௌரவத்தோட செத்து போயிடும். நான் கௌரவத்தோடவே செத்து போயிடுறேன்டா. செத்து போயிடும். செத்து போயிடுறேன்டா. செத்து போயிடும். செத்து போயிடுறேன்டா. டாக்டர் ப்ளீஸ், நான் முழு மனசோட தான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க இத பண்ணா போதும். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லாம இல்லம்மா. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சு. ராம்கி, ஒரு நிமிஷம். ஆமா மித்ரா, உனக்கு எதுக்கு இப்போ இவ்வளவு பணம்? டாக்டர், இப்போதைக்கு அதை என்னால் சொல்ல முடியாது. நீங்களும் என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ். அப்போ நீ வினய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிற, அப்படிதானே? ஆமா சார். இதுல யாருடைய நிர்பந்தமும் இல்லல்ல? இல்ல சார், மனப்பூர்வமா நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஹலோ மித்ரா, நான் தர்மன் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமா? இப்ப வா.
ஆமாமா இப்பதான். என்ன விஷயம் சார்? அது நீ வினய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்க இல்லையா? அதான் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்னு ரெடி பண்ணிருக்கோம். நீ வந்து ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணணும். வினய்க்கு நடக்க போறது கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் முன்னாடியே முடிவு பண்ணதுதான். யாரா இருந்தாலும் இதை நாங்க செஞ்சிருப்போம். இது உன்னோட சேஃப்டிக்கும் தான்மா. சரி சார், நான் வரேன். குட். லொகேஷன் உன் மொபைலுக்கு அனுப்புறேன். ஓகே? ஓகே சார். மித்ரா வரேன்னு சொல்லிட்டான். ஆனா இங்கே வேண்டாம், என் ஆபீஸ் போயிடலாம். எந்த உரிமையும் கிடையாது. இந்த ஒப்பந்தத்திற்கான காலம் வினை உயிரோடு இருக்கும் வரை மட்டும்தான். அதன் பிறகு ஒப்பந்ததாரர்கள் இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு எந்த உரிமையும் உறவும் கிடையாது. ஒருவேளை வினையுடன் சேர்ந்து வாழும் இந்த காலகட்டத்தில் மித்ரா கர்ப்பமானால் அந்த குழந்தையும் வினை காலத்திற்கு பிறகு ராமகிருஷ்ணன் தரப்பினரையே சாரும். மித்ரா அக்குழந்தையை உரிமை கோர முடியாது. மேற்குறிப்பிட்ட அனைத்திற்கும் நான் என் சுய விருப்பத்தின் பேரில் யாருடைய வற்புறுத்தலும் இன்றி ஒப்புக்கொண்டு சுய நினைவுடன் கையொப்பம் இடுகிறேன். என்னம்மா, ஓகேவா? மித்ரா, இதெல்லாம் ஓகேவான்னு கேட்டேன். ஓகே சார். சரி, அப்படின்னா இதுல சைன் பண்ணிடுமா? மித்ரா, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு அப்பா அம்மா இல்ல, சரி. நீ எங்க வளர்ந்த, எங்க படிச்ச? இந்த 15 லட்சம் ரூபாய்க்கு அப்படி என்ன தேவை இருக்கு உனக்கு? சார், உங்களோட எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஆனா அதை இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். கண்டிப்பா இந்த காசு எந்த ஒரு தப்பான காரியத்துக்காகவும் நான் வாங்கல. அத எதையும் வினய் கிட்டயோ இல்ல வாசுகி கிட்டயோ சொல்லாதம்மா. ஏன் டாக்டர்? அது அப்படிதாம்மா. நான் ரீசனா தான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டுக்க. அத அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? நீ ஏதோ ஒரு டைம்ல கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கும்போது இதுல என்ன இருக்குன்னு நீ சொல்லிடுவ. அத கேட்டா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன். அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அப்ப இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஓகே டாக்டர். ஆனா எனக்கு
வினய் சார் என்ன சொல்லுவாருன்னு தான் கவலையா இருக்கு. அவன் என்னம்மா சொல்ல போறான்? நீதான் கல்யாண பொண்ணுன்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவாமா. நீ வேணா பாரு. இல்ல டாக்டர், அவர் ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம் நடந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்தாரு. இப்போ நான் போய் அவர் முன்னாடி நின்னா அவ்வளவுதான், ஒத்துக்கவே மாட்டாரு. மித்ரா, நீ அத பத்தி கவலையே படாதம்மா. நானும் வாசுகியும் எதுக்கு இருக்கோம்? சரிம்மா, டைம் ஆயிடுச்சு. நீ கிளம்பு. நம்ம டிரைவர் கூட கிளம்பு. நான் தர்மாவோட போயிடுறேன். ஓகேவாமா? மித்ரா, வினய் ஒரு நாள் சொன்னாமா, இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குதுன்னு. அது என்னன்னு எனக்கு இப்பதாம்மா புரிஞ்சது. எங்கேயோ இருந்து உன் வாழ்க்கை உன்னை இதை நோக்கிதான் கூட்டிட்டு வந்திருக்கு. பாரு, எப்படியோ இருந்த வினய் வாழ்க்கை இதுக்காக தான் கொலாப்ஸ் ஆயிருக்கணும் இப்ப தோணுது. தேங்க்ஸ் மித்ரா, தேங்க்ஸ்மா. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பமா. போயிட்டு வாமா. ஏங்க, என்னதாங்க நடக்குது? எல்லாத்தையும் இப்படி மர்மமாவே வச்சுட்டு இருந்தா நான் என்னதான் பண்ணுவேன்? எல்லாரும் வந்துட்டாங்க. வாசுகி, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இப்படி பதட்டப்பட்டா என்னால எப்படிமா சொல்ல முடியும்? சரிங்க, பதட்டப்படாம கேக்குறேன். சொல்லுங்க, நந்தினி எப்ப வருவா? என்னங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவ வரமாட்டா வாசுகி. என்னங்க சொல்றீங்க? ஏன் வரமாட்டா? வாசுகி, அவங்க ஒரு ஃப்ராடு. அவங்க குடும்பத்தோட ஊரை விட்டு ஓடிட்டாங்க.